நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? எனக்கு பைத்தியக்காரனா நானே வண்டியில இருக்குது. எனக்கு எங்களோட உயர் அதிகாரி கிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. மயிலாடுதுறை டிஎஸ்பிக்கே இந்த நிலைமையா? 23 டாஸ்மாக் கடைகளுக்கு சீல் வைத்த அதிகாரிக்கு வந்த டென்ஷன் எல்லாருக்கும் தெரியும். யாரும் நடவடிக்கை எடுக்கல. கேட்டா கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்வீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது காவல் அதிகாரி சுந்தரேசன் கூறிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன். இவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோத சாராயம் மற்றும் மது கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்துள்ளதுடன் சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுபான கடத்தல் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 500க்கும் மேற்பட்டோர் சிறையிலும் அடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளாராம். இந்த நிலையில் அவரது காவல்துறை வாகனமே உயர் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகின்றன. நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? எனக்கு பைத்தியக்காரனா நானே வண்டியில இருக்குது. எனக்கு எங்களோட உயர் அதிகாரி கிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. கடந்த 5ஆம் தேதி ARSI செந்தில்குமார் என்பவர் தன்னிடம் வந்து தங்களுடைய வாகனத்தை உடனடியாக அமைச்சர் மெய்யநாதன் அவர்களது பாதுகாப்பு எஸ்கார்ட் வாகனத்திற்கு கொடுக்க வேண்டும் என கேட்டாராம். அப்போது தான் மறுத்து அரசு நெறிமுறைப்படி ஆர்டர் கொடுங்கள், நான் வாகனத்தை தருகிறேன் என கூறினேன். அதற்குள்ளாக உயர் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு நீங்க இப்ப எங்க இருக்கிறீர்களோ அங்கே இருந்து கொண்டு உங்களது வண்டியை அனுப்புங்கள் என கூற அதையும் தான் மறுத்த போது கண்ட்ரோல் ரூமில் இருந்து பேசி அதிகாரி ஒருவர் உங்களை உடனடியாக திருச்செந்தூர் கும்பாபிஷேக பாதுகாப்பிற்கு செல்ல உத்தரவிட்டு உள்ளதாக கூற அதே காரில் தான் திருச்செந்தூருக்கு சென்றதாகவும் அங்கு 3 நாள் பணியில் இருந்த நிலையில் அங்கிருந்து திருவாரூருக்கு வாருங்கள், அங்கே முதல்வரின் பாதுகாப்பு பணிக்கு எஸ்கார்ட் தேவை என உத்தரவிட திருவாரூர் பந்தோபஸ்த் பணிக்கு 10ஆம் தேதி வரை பணியாற்றிவிட்டு வந்தவுடன் வீட்டு வாசலில் வைத்து அதிகாரி ஒருவர் அமைச்சரும் மெய்யநாதனுக்கு இந்த வாகனம் பாதுகாப்புக்கு தேவை என உயர் அதிகாரி மூலம் அழுத்தம் கொடுக்க அந்த வாகனத்தை கொடுத்ததாகவும் அதன் பிறகு விசாரித்த நிலையில் அந்த வாகனம் மெய்யநாதன் பாதுகாப்புக்கு செல்லவில்லை, அதனை ஓரம் கட்டி வைத்து விட்டார்கள். அதன் பிறகு உயர் அதிகாரிகளிடம் பேசிய போது எனக்கு ஒரு மிக பழுதான வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஒரு வாகனத்தை கொடுத்தார்கள். அதுவும் இரவு ரோந்து பணிக்கு சென்ற போது புகை வந்து ஓட்டுநரால் இயக்க முடியவில்லை. அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு என் கடமை ஆற்றுவதற்கு எனது இருசக்கர வாகனத்திலேயே பல 100 கிலோமீட்டர் ரோந்து பணியில் ஈடுபட்டதால் பேக் பெயின் வந்துவிட்டது. அதனால் நடந்தும் சென்று பணியாற்றினேன். 7 நாட்களாக நான் நடந்து செல்வது உயர் அதிகாரிகள் வரை தெரியும். என்னை அழைத்து எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் நடுவிரலை காண்பித்து நேராக நின்றால் விரல் உடைந்துவிடும், வளைந்து கொடுக்க வேண்டும் என கூறினார். நான் 1 ரூபாய் லஞ்சம் வாங்காமல் நேர்மையோடு பணியாற்றும் அதிகாரி. எனக்கு இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதுகாப்பு கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் உளவு பிரிவு அதிகாரி ஐஜி செந்தில்வேல், ஐபிஎஸ் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ், ஸ்பெஷல் பிரான்ச் ஆய்வாளர் பாலச்சந்தர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்ட முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஒரு போலீஸ் உயர் அதிகாரி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பகிரங்கமாக செய்தியாளர்களை சந்தித்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான். நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒண்ணு வைக்கிறேன். நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? நான் எனக்கு பைத்தியக்காரனா நானே வண்டியில இருக்குது. எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இதை லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிக்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர். இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு, விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க. இது மாதிரிலாம் நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுலாம் தவறுது. என்ன காரணம்? உண்மையை நாங்க வேற வழி இல்ல. எங்களோட உயர் அதிகாரி கிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா? ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா?
ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் தெரியும். யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட், கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ, என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும்.